Hi viewers, welcome to Pebbles. நம்மளோட இன்னையோட ரெசிபி என்னன்னா தாஹி வடா. இது வந்து பெங்காலி ஸ்டைல் ரெசிபி. உளுந்த வடை பெங்காலி ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம், தயிர் யூஸ் பண்ணி. ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். உளுத்தம்பருப்பு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் சாஃப்டாக, தண்ணி விடாமல். தயிர் 1 கப், பச்சை மிளகாய் கட் பண்ணது, தேவையான அளவுக்கு உப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கடுகு. இது வந்து ஜீரகமும் காஞ்ச மிளகாவும் சேர்த்து எண்ணெய் விடாமல் வறுத்து அரைச்சி வச்ச பொடி. தேவையான அளவுக்கு எண்ணெய். ஒரு கிண்ணத்தில் மாவு எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கையை கொஞ்சம் ஈரம் பண்ணிவிட்டு நல்லா ரவுண்டாக பண்ணிக்கோங்க. மாவை ரவுண்டாக பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் சூடானதும் இதை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிடுங்க, ஏன்னா உள்ளே கொஞ்சம் நல்லா வேகணும். நம்ம கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கோம் வடை, அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா உள்ளெல்லாம் வேகிற அளவுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணதும் அதை எடுத்து ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க, அது உள்ளே போட்டுக்கோங்க. இப்போது இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் 2-3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம ஊற வச்ச வடையை எடுத்து தயிர் உள்ள நல்லா தண்ணியை பிழிஞ்சு எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. தயிர் வடை வந்து தனியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா புரிஞ்சதும் தாளிப்பு எடுத்து தயிர் வடையில் சேர்த்துக்கலாம். மேலே கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கோங்க, தேவையான அளவுக்கு வேணும்னா. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜீராவும் காஞ்ச மிளகாய் பவுடர் அதை வந்து மேலுக்காக தூவிக்கோங்க காரத்துக்கு. அவ்வளோதான், நம்மளோட பெங்காலி ஸ்டைல் தஹி வடா, அதாவது தயிர் வடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.